Hi friends, என் நேம் அமுதா. என்னோட சேனல் நேம் அமுதா சுவை அறுசுவை. இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் போன உடனே சின்ன பசங்கள்லாம் ஆர்டர் பண்ணுற சோலா பூரியும் சென்னா மசாலாவும் தான் நான் செய்து காமிக்க போகிறேன். சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே சோலா பூரினா ரொம்ப பிடிக்கும், சென்னா மசாலானாவும் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸில் வீட்டில் இருக்கிற அஞ்சாரப்பட்டியில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன். இதுக்கு நான் 100 கிராம் சென்னாவை ஊற வச்சு ஒரு 4 விசில் வர அளவு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த 100 கிராம் சென்னாக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, 2 பட்டை, சின்ன சின்ன பட்டை 2 எடுத்திருக்கேன். இதை அரைச்சிக்க தான் போகிறோம், அதனால தான் பெருசு பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சென்னா மசாலா பவுடரு, அது எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். நான் ஹோம்மேடு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது உங்களுக்கு ஒரு தடவை வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் எப்படி நான் பவுட்ரு பண்ணியிருக்கேங்கிறத. சால்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, கொஞ்சம் பட்டரும் கொஞ்சம் எண்ணெயும் இதுக்கு தேவை. அவ்வளோதான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சோலா பூரி சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன். இந்த பூரி டேஸ்ட்டாக இருக்கணும், கலர் கொஞ்சம் லைட்டாக அந்த பூரியோட டெக்ஸ்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர், 1 கப்பு மாவு தான் நான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி, இவ்வளோ தான் தேவை. இதுவும் பிசைஞ்சிட்டு சென்னாவையும் அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி வருதுங்கிறத செய்து காமிக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் மட்டும் நம்ம ரவை சேர்த்துக்கிறோம். ரவை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நல்லா உப்பலாக வரும், அதாவது குண்டாக இருக்கும். அது கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம பூரி சுட்டு கொஞ்ச நேரம் வரைக்கும் அது அமுங்கி இருக்காது. அதுக்காக தான் அந்த ரவை சேர்க்குறோம். பிசைஞ்சிட்டு எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். இப்போ பூரிக்கு தேவையான மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போது வெங்காயத்தையும், அந்த வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு, பட்டை எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டேன். தக்காளியும் அரைச்சி வச்சுட்டேன். கொஞ்சம் சென்னாவையும் அரைச்சி வச்சுருக்கிறேன். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரே ஒரு இது பட்ரு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சென்னாவை கொஞ்சமாக ஒரு 10-15 சென்னாவை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதுதான் இது. இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி பச்சை வாசனை போயிடணும். எப்போவுமே ஒரு டிஷ்ஷு பண்ணால் அதோட ஸ்மெல்லு ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் பச்சை ஸ்மெல்லும் இருக்கக்கூடாது. இதை எல்லாமே நம்ம பார்த்தோம்னாலே எல்லாருமே நல்லா சமைக்கலாம். இப்போ தக்காளி போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுட்ரு தான் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் எந்த கலர்ஸும் நான் ஆட் பண்ணுறதில்ல. இப்போது காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நான் சால்ட்டு போட்டு வேக வச்சுருக்கிறேன் சென்னாலையும், அதனால் கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. அதில் போடலைன்னா இதில் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இதை வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடிட்டு திருப்பி அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்காண்டி கொஞ்சம் 2 நிமிஷம் மூடிடலாம். இப்போ இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன்.
இதையும் நல்லா கலரிட்டு இதை இந்த மிளகாத்தூள் எல்லாமே சேர்கிறதுக்காக வேண்டி இன்னும் ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணணும். கரம் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த சென்னா, இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் கூட கொடுக்கும். அதுக்கு தான் அந்த அரைச்சி வச்சுருக்க சென்னாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நார்த் இந்தியன் ஸ்டைல் வரணும்னா கொஞ்சம் லைட்டாக நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும் சென்னாக்கு. இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இப்போ கொத்தமல்லி தழை அரைக்கிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ நம்ம சென்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல, கொஞ்சமாக கசக்கி இதை மேலே தூவிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். இதை பூரியும் செய்துட்டு எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். பூரியும் உங்களுக்கு எப்படி நான் பொரித்து எடுக்கிறேங்கிறதையும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அளவு திக்னஸாக பண்ணால் தான் உங்களுக்கு பூரி நல்லா உங்களுக்கு உப்பி வரும். இப்போ எண்ணெய் காய வச்சுட்டேன், எப்படி பொரித்து எடுக்கிறேங்கிறத காமிக்கிறேன். பூரியை போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை மேலே ஊற்றிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா உப்பி வரும். நம்ம ரவையெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு மேலேயும் பெருசாக செய்து காமிக்கணும்னு ஆசை. என்னோடய கடை இவ்வளோ தான் உங்களுக்கு பெருசு வரும். பாருங்கள் எப்படி பூரி உப்பி வந்திருக்குன்ட்டு. நம்ம மாவு பிசையும் போதே திக்காக நல்லா உங்களுக்கு சப்பாத்தி மாவு இல்லாமல் அதோட கொஞ்சம் திக்காக பிசைஞ்சால் தான் இந்த மாதிரி கிறிஸ்பியாக உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது, எண்ணெய் துளி கூட குடிக்காது உங்களுக்கு. நீங்கள் மைதா மாவு வேண்டாம், நம்ம கோதுமை மாவில் கூட இதே மாதிரி நீங்கள் பூரி செய்து சாப்பிட்டுக்கலாம். நான் ரெண்டும் பொரிச்சிட்டு எப்படி வருதுன்னு காமி. சென்னா மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. சென்னா மசாலா மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சென்னா மசாலா ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இல்லாமல் நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி செய்கிறதுன்னு சோளா பூரியும் சென்னா மசாலாவும் செய்து காமிச்சிருக்கேன். இதே மாதிரி உங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வேறு எந்த ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டால் நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். அதுவும் ஈஸியான முறையில் எப்படி செய்யலாங்கிறத காமிக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.